அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த கதையை எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஒரு தம்பி வந்து நீங்கள் எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மாதிரி கேட்டிருந்தார். நான் வந்து ஒரு மினிமம் 2 கோடி ஆகும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு 50 லட்சம்னா நானே எதாவது பண்ணிடுவேன்னா அப்படின்னு சொல்ல, அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது தான் வந்து ஒரு நாள் வீட்டில் என்ன கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது என் மனைவி சொன்னாங்க, இந்த மாதிரி நான் சின்ன வயசில் அவங்க ஒரு இன்சிடெண்ட்டாக சொன்னாங்க. நான் வந்து குழந்தையாக இருக்கும்போது ஆடு வளர்த்திட்டு இருந்தோம். பட் நம்ம ஆடு வந்து யாருமே நாயை செல்லமாக வளர்த்துவோம், பூனையை செல்லமாக வளர்த்துவோம். பட் ஆடை வந்து யாரும் செல்லமாக வளர்த்த மாட்டாங்க. குறிப்பிட்ட வயசாச்சுன்னா பிரியாணி தான் அது. ஸோ அதனால் அவங்க அப்படி விற்றுட்டாங்க. நான் வந்து அதை தேடி போயிட்டு இருந்தேன். என்ன தேடி எங்கள் அப்பா அம்மாலாம் ஒரு நாள் ஃபுல்லாக அலைஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இது நல்லா லைனாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க கொஞ்ச நாள் என் கழிச்சு என் பொண்ணுக்கிட்ட இந்த சின்ன வயசில் என்கிட்ட கதை கேட்பான். இப்போ கேட்குறது இல்லை. அப்போ சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது அவன் அந்த ஒரு பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ஆடு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேள்வி கேட்டால், நீ கொஞ்சம் கேள்வி தங்கம், அதுக்கப்புறம் ஆடு கிடைச்சிருமா அது தெரிஞ்சிருமில்ல அப்படின்னா, ஆடு கிடைச்சிதுன்னா அடுத்த கதை சொல்லு, இல்லைன்னா கதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம இது ஒரு கமர்ஷியலாக ட்ரீட் பண்ணாமல் ஒரு குழந்தைகளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த படத்தை நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படித்தான் இந்த கதை வந்து உருவாச்சு. அப்புறம் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்னா, அந்த பிரணதி சிவசங்கரன் அந்த குட்டி பொண்ணு, அது நான் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் நாங்கள் வேற ஒரு பொண்ணை தான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஷூட்டிங் ஒரு வாரம் முன்னாடி அந்த பொண்ணால் திடீர்னு வர முடியல அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. அப்புறம் எனக்கு வந்து பயங்கர டென்ஷன். நைட்டு 8 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி போகிறேன். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் ஒய்ஃப்கிட்ட, முதல்ல இந்த மாதிரி கேன்சல் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. நான் மெட்ராஸ்லேருந்து யாராவது கேஸ்டிங் ஏதாவது கிடைக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். அப்புறம் அவங்க வந்து அவங்க சர்க்கிளில் தெரிஞ்ச வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் யார் வீட்டில் இந்த மாதிரி பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் கேட்டுக்கிட்டே இருக்கோம். எல்லோரும் சில பேர் ஓகேங்கிறாங்க, சில பேர் வேண்டாங்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் கடைசியில் வந்து அவன் எனக்கு வந்து தம்பி தான் அவங்க அப்பா. அப்புறம் இந்த மாதிரி கேட்டதையுமே நீங்கள் தாங்கண்ணா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்போ வேணாலும் வாங்க. அப்போ நைட்டு மணி 11:30. அப்புறம் வந்து சரி இப்போவே போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு போய் 12 மணிக்கு ஆடிஷன் பண்ண தூக்கத்துலையே மாதிரி வந்து பெரியப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்கிட்டான். அவளுக்கே தெரியாது அவள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அடுத்த நாள் வந்து அது செலக்ட். அதே மாதிரி கார்த்திக்கு ஃபஸ்ட்டு அவன் தம்பி தான் கூப்பிட்டு வந்தாங்க அப்பா அம்மா. அவனும் எனக்கு சொந்தக்காரன் தான். தம்பி அவங்க வந்து அவங்க இவனோட தம்பி தான் நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. எனக்கு வந்து அவன் தம்பியில் இவன் தான் வேணும்னு சொல்லி அதில் அது மாதிரி அவன் சும்மா கூட வந்து அவனை செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா நடிச்சிருக்காங்க 2 பேருமே. அடுத்தது இன்னொருத்தர் அடுத்து சொன்னால் என்னோட டைரக்டர், அவர் நேர்ந்த நண்பர் கூட. அவர் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப தூணாக நின்னார். என் மனைவி கதையும் காசும் கொடுத்தாங்க, அவங்க தான். அவர் அதே மாதிரி இந்த சைடு டெக்னிக்கலாக சரி, நம்மளுடைய ஃபஸ்ட்டு படம், அதுவும் ஆஸ் அ ப்ரொடியூசர் இது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கேஸ்டிங் ஃபுல்லாக அவரே பார்த்துக்கிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அவர். அடுத்தது டிஓபி அருண்மொழி சோழன். அருண்மொழி சோழன் பற்றி என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப ஸ்பீடாக தான் ஒர்க் பண்ணுவார். மொத்தமாக 18 நாள் தான் ஷூட்டே பண்ணணும். அதுக்குள்ளேயே அவர் சொல்லப்போனால் அவரோட ஸ்பீடுக்கு எங்களால் ஆர்டிஸ்டெல்லாம் கோஆர்டினேட் பண்ண முடியல. எல்லாருமே புதுசு அப்படிங்கும் பொழுது அப்புறம் அதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ எங்களுக்கு இந்த இது ட்ராமாவில் செட் பண்ணுற டைமை வந்து அவர் வந்து அந்த ஸ்பீடாக எடுத்து கொடுத்தாரு எங்களுக்கு. சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த இன்ட்ரோல் பிளாக் ஷார்ட்ஸ் எல்லாம் நான் வேறு மாதிரி ஒரு கம்போசிங்கில் வச்சுருந்தேன். அப்போ அவர் சொன்ன மாதிரி ஷார்ட்ஸில் நல்லாவே இருந்தது சில ஷார்ட்ஸில். அதனால் அவர் பண்ண இதில் போயிட்டோம். அது மாதிரி நிறைய ஒரு சின்ன ட்ரிக்கியான ஷார்ட்ஸ் எல்லாம் சொன்னால் அது எடுக்க முடியாது சார் அப்படின்னாரு. எனக்கு வேணுங்கன்னு காட்டிக்கு சரின்னு சொல்லி அவர் நிறைய அந்த மாதிரி நிறைய எடுத்து கொடுத்தாரு. என்ன அவர்கிட்ட ஒரு டைரக்டர் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், பட் ப்ரொடியூசரை பிடிக்காத வர. என்னென்னா பேக்கப் அப்படின்னு சொன்னதுமே வந்து ஜி அந்த பேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அதனால் நெக்ஸ்ட்டு எடிட்டர் வந்து டைரக்டர் தவிர யாருக்குமே பிடிக்கும். கொஞ்சம் தண்ணி இருக்குங்களா? எடிட்டர் வந்து மோஸ்ட்லி யாருக்குமே பிடிக்காத ஆர்டிஸ்ட் யாருக்கு, ஏன்னா அவர் எல்லாத்தையும் கட் பண்ணி வெளியில் போட்டுருவார். அதனால் நாங்கள் நடித்தோம் எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவர் நானும் அதே மாதிரி சொல்லும் பொழுது சில ஷார்ட்ஸ் எல்லாம் அவர் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருப்போம். இவர் வந்து சார் அதில் ஒன்றுமே இல்லை சார் அப்படிம்பாரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, எனக்கு இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வேணும், இந்த சீனில் இதுதான் கண்டென்ட்டு, இதை நீங்கள் எப்படியோ கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வேலையை கொஞ்சம் சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கமல்குமார், அவர் இந்த படத்தில் ஹீரோவே இல்லைனாலும் இம்பார்ட்டன்ட் ரோல் அதுதான். அப்போ வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த குழந்தைங்க தான் மெயினாக நான் இது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஜி அது எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படிங்கும்பொழுது நான் ஏன் அதை வந்து விடணும், குழந்தை படம் வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் அது மாதிரி அந்த ப்ரெஸ்டீஜ் எல்லாம் இல்லாமல்
ரொம்ப சப்போர்ட் பண்ணி நடிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி வைத்தீஸ்வரி மேடம், அவங்க வந்து நான் ஃபஸ்ட்டு 4 நாள் ஷூட் போய் 5ஆவது நாள் தான் ஹீரோயின் கமிட் பண்ணுற மாதிரி சீன் எடுக்கிறோம். ஆனால் அந்த 4ஆவது நாள் சாயந்தரம் வரைக்கும் யார் அதில் நடிக்க போகிறாங்கன்னு எனக்கே தெரியாது. அது வரைக்கும் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறோம். திடீர்னு அப்போ தான் வந்து ஒரு ஃப்ரெண்டு சொன்னார். அப்போ வந்தாங்க, சரி ஸ்பாட்டுக்கு வந்தாங்க, பார்த்து சரி நல்லா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஷூட்டிங் வந்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே இந்த படத்தில் வந்து இப்படி கொஞ்சம் பட்ஜெட் அப்படிங்கிறனால எல்லாமே இப்படி பண்ணியிருந்தேன். எல்லாம் ஆனால் டக்குன்னு அந்த டைமுக்கு எல்லாமே அமைஞ்சது. ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு. அடுத்தது கார்த்திக்ராஜ் சார், அது ஒரு இன்ட்ரெஸ்டிங். என்னுடைய நண்பரும் ட்ரெயினர் படத்தோட இயக்குனர் மிஸ்டர் வேல்மாணிக்கம், நாங்கள் 2 பேர் ரூம்மேட்ஸு. அப்போது நான் அந்த படம் முடிச்சுட்டு மியூசிக் யார் போகலாம், ஏன்னா நானும் புதுசு, எல்லா டெக்னீஷியனுமே புதுசாக இருக்காங்க, நம்ம படத்துக்கு யாராவது ஒருத்தர் ப்ரொமோஷனுக்காக நல்லா இருக்கணும், கொஞ்சம் நல்லா மியூசிக் வேணும், உணர்வுபூர்வமாக இருக்குன்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அப்போ அவரோட படத்துக்கு கார்த்திக்ராஜா சார் வந்து மியூசிக் போயிட்டுருக்கு. அப்புறம் இவர் வந்து கேட்டார், சார் நம்ம கேட்டு பார்க்கலாமா அவர்கிட்ட, சார் அவர் பட்ஜெட்டுக்கு நம்மளாம் தாங்காது அப்படின்னு சொன்னேன். இல்லை சார் கேட்டு பார்க்குறோம், நான் உங்களுக்கு பண்ணி வாங்க போகலான்ட்டு அப்புறம் போனோம். அப்புறம் கார்த்திக்ராஜா சார் வந்து பார்த்துட்டு இது மாதிரி நண்பர் சார் ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்காரு ஒரு சின்ன படம் அப்படின்னு. அப்புறம் ஃபஸ்ட்டு என்கிட்ட அவர் சரி லைன் சொல்லுங்கள் அப்படின்னாரு. லைன் சொன்னதையும் நான் சொன்னதையுமே என் மகன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால அதே கேள்வி தான் அவரும் கேட்டார். கடைசியில் ஆடு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லை சார் கிடச்சிரும் சார் அப்படின்னா. அப்படியா, ஓகே, அப்படின்னா எனக்கு படம் ஃபுட்டேஜ் கொடுத்துட்டு போங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 2 days 3 days வந்து அவர்கிட்ட ஃபோனே வரல. எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனு. அப்போ நான் கேட்டேன் மாணிக்கம், சார் நம்ம வேறு ஏதாவது பார்க்கலாமா அப்படின்னு. இல்லை சார் என் படத்து வேலையை நான் இப்போ போக வேண்டியது இருக்குது, நீங்களும் கூட வாங்க, நேரில் பார்த்தா ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு. அப்புறம் போகிறப்ப அவர் கொஞ்சம் அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருந்தார். கிளம்பிட்டு இருக்கும் பொழுது இவர் படத்தோட இதெல்லாம் முடிச்சுட்டு கேட்டார். அப்புறம் என்ன கேட்கும் பொழுது, சார் அந்த புஜ்ஜியாட்டு அனுப்பட்டி அந்த படத்தோட இது சார் அப்படின்னு. அது நான் பண்ணித்தரேன், ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் சார் பேமெண்ட்டு விடுங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மெதுவாக, முதல் படம் எனக்கு ரொம்ப அனுபவபூர்வமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அதனால் பேமெண்ட்டெல்லாம் அது பிரச்சனை இல்லை, நான் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றேன், இவங்களுக்கு மட்டும் டெக்னீஷியன்ஸ் மட்டும் ஏதாவது நீங்கள் பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த டைமில் எனக்கு பணம் இல்லை, பட் அது வந்து பெரிய சப்போர்ட் இருந்தது ராஜேஷ் சார் பண்ணது எனக்கு. அப்புறம் இங்கே வந்து சவுண்ட் இன்ஜினியர், அவர் சரி வர முடியல, அவர்னால ராம்கின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் தான் எல்லாம் பண்ணணும். அவர் பார்த்தீங்கன்னா கார்த்திக்ராஜ் சார் இன்னொன்று எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணார். அவர் ட்ராக் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு, இதை வந்து நீங்கள் ஃபிக்ஸாக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, உங்களுக்கு எப்படி மாற்றணுமோ மாற்றி கொடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த இதெல்லாம் அவர் ஃப்ரீடம் கொடுத்ததில் வந்து எனக்கு ராம்கி சாரும் கோடேட் சார் எல்லாம் 2-3 பேர் சேர்ந்து தான் உட்காந்து நிறைய மியூசிக் மாற்றி எங்களுக்கு வேணும் மாதிரி எடுத்துட்டோம். அதில் அவர் சுதந்திரம் கொடுத்தா. அதில் ராம்கி ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவரு அங்கே மேடையில் வர முடியல அவருக்குனால. அடுத்தது கார்த்திக் சார், அவர் இதே மாதிரி தான் வேல்மாணிக்கு மூலமாக தான் அவர் நண்பராக மாறினார். அவரும் இதே மாதிரி சார் இது பட்ஜெட்டு படம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நான் எழுதி கொடுக்குறேங்க அப்படின்னு ஒரு சாங் எழுதி கொடுத்துட்டாரு. இன்னொரு சாங் எழுதுகிறப்போ அவர் வீட்டில் அவங்க அம்மா இல்லை சார், அம்மா ஹாஸ்பிட்டலைஸ்டு. எனக்கு வந்து இங்கே டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஒரு 2-3 தடவை அடித்தா அப்புறம் சரி அவர் ஹாஸ்பிட்டலுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்னு விட்டுட்டேன். பட் அந்த கஷ்டத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டார், என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லே உட்காந்து எனக்கு சாங்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டாரு. அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் கார்த்தி மேனேஜர், அவர் இங்கே இருக்கார். அவர் அதே மாதிரி தான், அவர் ஸ்பாட்டுக்கெலாம் வரவே இல்லை, ஆனால் சென்னையிலேருந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த விதத்தில் ரொம்ப தேங்க்யூ சார். அடுத்தது 9V ஸ்டுடியோ மிஸ்டர் ரமேஷ் அண்டு முருகன். இந்த படத்தை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகும்பொழுது இவங்க சார் படம் நல்லா இருக்குது, ஆனால் வந்து இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டுக்கு இதாக இருக்கும் சார், எந்த ஆர்டிஸ்ட்டுமே இல்லாமல் கொண்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாங்க. இவ்வளோ நல்ல படத்தை வந்து ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் போட்டுருந்தேன்னு நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூபுல்லாக இருந்திருக்கும், எல்லாருமே புதுசாக இருக்காங்க சார்னா. அப்புறம் அவர் யோசிச்சுட்டு சரி சார் நம்ம வந்து ஒன்று பண்ணுவோம், இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நல்லா பண்ணணுமோ அவ்வளோ பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நல்லா ரீச் ஆகிருக்கு படம். அதுக்கு மெயின் காரணம் இன்னொருத்தர் PRO சக்தி சரவணன். தேங்க்யூ சார். ஓகே, ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ். கடைசியாக வந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு இடத்துல செதுக்கி சிற்பத்தை கொண்டு வந்து உயிரை நிறுத்திட்ட முன்னாடி அதுக்கு உயிர் கொடுக்க வேண்டியது ஊடக நண்பர்கள் இவங்க கையில் தான் இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். புஜ்ஜி அட் அனுப்பட்டி இந்த திரைப்படத்தின் பத்திரிகை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம்.
மேடையில் அமர்ந்திருக்கும் வருங்கால சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார் அவங்களுக்கும் வணக்கம். குழந்தை நட்சத்திரங்கள். ஸோ இந்த புஜ்ஜியட் அனுப்பட்டி வந்து ஒரு இதோட எக்ஸ்பீரியன்ஸே ஒரு புதுவிதமாக இருந்தது எங்களுக்கு. ஸோ முதல்ல சார் வந்து எனக்கு ட்ரெயினர் சார் வேல்மாணிக்கம் சாரோட படத்தில், ட்ரெயினர் படத்தில் நான் பாடல் எழுதிட்டு இருந்தேன். அப்போது அவர் வந்து சார் ராமச்சந்திரன் சார் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த மாதிரி ஒரு பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ கார்த்திக் ராஜா சார் மியூசிக் தான் அவரோட மியூசிக்கில் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண படம் ட்ரெயினர். ஸோ அப்படி ஒர்க் பண்ண போகும்போது ஃபஸ்ட்டு கம்போசிங் வந்து இளையராஜா சார் வீட்டில் நடந்தது. ஸோ அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தது. ஸோ கம்போசிங்லாம் முடிச்செல்லாம் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு எங்கள் மதருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாதனால நான் கோவை போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா சாருடைய சுச்சுவேஷன் வந்து ரெக்கார்டிங் போகணும், எல்லாம் பண்ணணுன்றதுனால, ஷூட் பண்ணணுன்றதுக்காக சீக்கிரமாக அந்த சாங் வேலைகளெல்லாம் வந்தது. ஸோ ஹாஸ்பிட்டல்லே உட்காந்து எழுதக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஸோ அந்த மாதிரி அங்கேருந்து எழுதி கொடுத்துட்டு அப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் கார்த்திக் ராஜா சார் திடீர்னு வந்து கால் பண்ணார். உடனே நீங்கள் ஸ்டுடியோவுக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, ரெக்கார்டிங் வைக்க போகிறாங்க போல் இருக்குது, இப்போது எப்படியும் ரெக்கார்டிங் போய் இருக்கணும், லிரிக்ஸ் கரெக்ஷன் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் கோடம்பாக்கம் ராஜா சார் ஸ்டுடியோவுக்கு போனேன். ஸோ போனதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் அப்படின்னு, என்ன நீங்களே இந்த பாட்டை பாடிடுங்க அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ஒரு ஷாக்காக இருந்தது. ஏன்னா ஆக்சுவலி முறையாக இசையை கற்றுக்கிட்டு ஒரு ட்ராக் எல்லாமே பாடிட்டு இருந்த ஒரு ஆள் தான். ஸோ அதனால் சாருக்கு வந்து நான் சும்மா பாடி காட்டும் போதே அவரோட வாய்ஸை பார்த்துட்டு இந்த பாட்டு கரெக்டாக இருக்கும் பாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொங்கல் சாங் ஒன்று சொன்னார். ஸோ அந்த சாங் ரொம்ப எனக்கே வந்து ஒரு, ஏன்னா முதல் முறையாக பாட போகிறேன், அதுவும் கார்த்திக் ராஜா சார் ஒரு மியூசிக்கில் பாடுறேன், அதுவும் இல்லாமல் இளையராஜா சார் ஸ்டுடியோவில் அதை பாடுறேன்னும் போது ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி இருந்தது. ஸோ அது இந்த படத்தில் நடந்த ஒரு மேஜிக். ஸோ அதுக்கும் வந்து நான் ராமச்சந்திரன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் படத்தில் நான் பாடலாசிரியர் ஒரு 200 பாடல்கள் எழுதியிருக்கேன். எல்லாம் தாண்டி முதல் முறையாக பாடியிருக்கேன் இந்த படத்தில். ஸோ சாருக்கு ஒரு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கதை, இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைகள் ஃபுல்லாக குழந்தைகள் சூழல், ஆட்டுக்குட்டி, இந்த சூழல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர்லேயே இருந்ததுனால, கோயம்புத்தூர், ஊட்டி இந்த மாதிரி வசித்து எங்களுடைய பூர்வீகம் அப்படி இருந்ததுனால எனக்கு அது தெரியும். ஸோ பசங்க வந்து ஆட்டுக்குட்டி கூட விளையாடுறது இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான விஷயம். அதை வந்து சமீப காலமாக நம்ம எந்த திரைப்படத்துலையும் அந்த மாதிரி ஒரு காட்சிகளை நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்காது. முதல் முறையாக வந்து குழந்தைகளோட குடும்பங்களோட தேட்டருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூழல்கள் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து புஜ்ஜியட் அனுப்பட்டின்ற ஒரு படம் நமக்கு கொடுத்துருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த விஷயங்கள், இந்த குழந்தைகளுக்கு உண்டான ஒரு களம் இருக்குன்றதை வந்து கண்டிப்பாக பத்திரிகை ஊடக நண்பர்களை நீங்கள் வந்து இதை எழுதி இதை மக்களை தேட்டருக்கு கொண்டு வரணும். அவங்க பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க குழந்தைகள் வந்து இப்போ செல்ஃபோன்லேயே இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்போ இந்த மாதிரி விளையாடக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு படமாக கூட இது இருக்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான படமாக நான் கருதுகிறேன். ஸோ இந்த மாதிரி படத்துக்கு நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். மேலும் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்த கார்த்திக் ராஜா சார், அவரை பற்றி பேசி ஆகணும். கம்போசிங்லேயே சரி, டக்குன்னு டியூன் போட்டுகிட்டே இருக்காரு. இவ்வளோ நான் அப்படியே வியந்து போயிட்டேன், இப்படி ஒரு டேலண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சார் வந்து இன்றைக்கி ஃபங்க்ஷன் வரல, இருந்தாலும் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்த படக்குழு அனைவருக்கும், இங்கே இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மக்கள் வந்து எல்லாருமே இந்த படத்தை தியேட்டருக்கு வந்து பார்த்து, குழந்தைகளோட வந்து பார்த்து, ஏன்னா சரியான டைமில் ரிலீஸ் ஆகிருக்கு, May 31. ஸோ எல்லோரும் குழந்தைகளோடு வந்து பார்த்து இந்த 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 ஒரு கதைக்களத்தை இருக்கிற அந்த சூழலை வந்து அனுபவித்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. ப்ரெஸ் மீட் மெம்பர்ஸ் அண்ட் எங்களுக்காக வந்த எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இந்த சான்ஸ் கொடுத்த ராமச்சந்திரன் சார் அண்ட் மகேந்திரன் சாருக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு வந்து ஆடிஷன் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. எங்கள் டீமில் ராம்குமார்னு ஒரு அண்ணா இருந்தார். அவர் என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் இருக்குமா, நீங்கள் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே பேசினோடனே நான் செலக்ட் ஆகனா இல்லையான்னு தெரியல, பட்டு அந்த அண்ணா சொல்லிட்டாங்க, என்னை நம்பி ஒரு ரோலுக்கு வந்து ஒரு ஆடிஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி போனேன். நான் நம்பவே இல்லை, பட் இவங்க என் மேலே நம்பிக்கை வச்சு கான்ஸ்டபிள் ரோல் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 பேர்த்துக்குமே ரொம்ப நன்றி. அதே மாதிரி எனக்கு என்ன ரெஃபர் பண்ண ராம்குமார் அண்ணா நக்கலைட்ஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி அவங்களால வர முடியல. ஸோ ராம்குமார் அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா,
நான் ஒரு 4 இயர்ஸாக வந்து நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். நான் ஒரு யூடியூப் ஆர்டிஸ்ட். எனக்கான ஒரு ரோல் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு ரோல் வந்து எப்படா வரும் அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷனில் இருந்தேனே அப்படி சொல்லலாம். நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மிராக்கிள் நடக்கும் அப்படின்னா அது எனக்கு அந்த டைமில் நடந்தது. நான் ஜஸ்ட்டு போய் ஓகே நம்ம போய் ஜஸ்ட்டு அட்டன் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் பண்ணேன். பட் இவங்க என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ரோல் கொடுத்தாங்க. அதை தாண்டி எனக்கு வந்து நம்ம ஒன்று நினச்சோம் அப்படின்னா இந்த யூனிவர்ஸே சேர்ந்து ஒரு மிராக்கிள் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி என்னோடய ரோல் இருந்தாலும் சரி. ஏன்னா நான் எல்லாமே அந்த 4 இயர்ஸில் வந்து நான் முக்கால்வாசி ஒரு காமெடியான ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து சீரியஸான ரோல். நான் மோஸ்ட்லி சொல்ல போனால் நான் இந்த மாதிரி ரோல் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய மிராக்கிளாக இருந்தது. நான் இந்த மாதிரி ரோல் பண்ணுவேனா அப்படிங்கிற ஒரு ட்ரீம் மட்டும்தான் இருந்தது. பட் இது வந்து நினைவாக்க இவங்க 2 பேர்த்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் பட்டணம்னு ஒரு ஊரில் எடுக்கப்பட்டுச்சு. அந்த ஊர் பார்த்திங்க அப்படின்னா அந்த சுற்றி இருக்கிற பிளேஸில் தான் எடுத்தோம். பட் என்ன சொல்கிறது, சில ஷூட்லாம் எடுக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தா தான் வந்து அங்கே காரியம் நடக்கும் அப்படின்னு இருக்கும். பட் அங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா சாரோட ஊர் தான். எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட எதுவே பார்க்கல. பட் அவங்களாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த படம் வந்து 18 நாள் தான் எடுத்து முடித்தாங்க. ஸோ அதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப எல்லாருமே ஹெல்ப் பண்ணனால அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு 2 மாதம் அந்த மாதிரி எடுத்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி எனக்கும் சினி ஃபீல்டுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு நியூ ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். நான் ரொம்ப பொறுமையாக தான் பண்ணேன். ஒரு பக்கம் மகேந்திரன் சார் வந்து எனக்கு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த கேரக்டர் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு பக்கம் ராமச்சந்திரன் சார் வந்து ப்ரீ பிளான்டாக போயிட்டு இருந்தாங்க. சேம் சினிமோட்டோகிராஃபர் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி நான் சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் வந்து நான் ஒரு டேக் எடுத்தாலே வந்து ஒரு 1-2 டேக் எடுத்தாலே வந்து முகம் சுளிப்பாங்க. பட் சார் அருண்மொழிச்சோழன் சார் வந்து ரொம்ப ஜாலியான கேரக்டர். எனக்கு அதுலேயே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஓகே நம்ம டக்குன்னு முடிக்கலாம், எதுவுமே யாரும் நினைக்க போகிறதில்ல, என்னோடய கான்ஃபிடென்ட்டு நான் இதில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. சேம் அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா கேரக்டருமே வந்து எனக்கு ஒரு காம்படிட்டிவாக இருந்தது. அண்ணா வந்து பாயே கிடையாது. நான் இப்போ வரைக்கும் அவரை வந்து பாய் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன். ஸோ ஓகே நான் இப்போ கான்ஸ்டபிள் அப்படின்னா நான் எப்படி அந்த ரோலை வந்து நம்ம நம்ப வைக்கிறது அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்தது. தென் அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் தேங்க் பண்ண விரும்பிக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஷூட்டில் வந்து எனக்கு ஒரு நைட்டு 2 மணி 3 மணி அப்படின்னு முடியும் அப்படின்னா என்னால் வீட்டுக்கு அப்போ போக முடியாது. அப்போ வந்து ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் என்னோடய வீடு இருக்கும். அப்போ வந்து அந்த டைமில் எனக்கு ஒரு அண்ணா வெயிட் பண்ணி எனக்காக கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் தங்க வச்சு அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வச்சு லஞ்சும் கொடுத்து அப்புறம் ஈவினிங்காக அவங்களே வந்து என்ன ஷூட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணாங்க. ஸோ அந்த அண்ணாக்கு ரொம்ப நன்றி. அவங்க வந்து நக்கலைட்ஸில் சண்முகம் ஆக்டராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்டு டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ், இங்கே வந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. படத்தை கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஃபன்நட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனில் இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.